வணக்கம். வழக்கறிஞர் சீனி நாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் கரூரில் தாவாக்கியா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்த போது 40க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாக இருக்கிறாங்க. இந்த பலியான சம்பவத்தை குறித்து இப்போ அரசியல் செய்வதற்காக அனைத்து கட்சிகளையுமே அவங்கவுங்க ஒரு தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. தாவாக்கியாக்காரங்க காவல்துறை கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பற்றாக்குறை காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி திமுக காரங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க. திமுக சேர்ந்தவர்கள் தாவேக்காவின் தலைமை சரியில்லை, அவங்க தொண்டர்களை ஒருங்கிணை பண்ணுறதுல தவறிட்டாங்க, அதனால தான் இந்த இதுன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கம் நின்று அவங்க சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் விசாரணை வேணும், திமுக கட்சியோட அராஜக போக்கு தான் அதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடியாரும் அவர் அவங்களோட ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு தரப்பினும் பல்வேறு தரப்பினர் அரசியல் கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களை இங்கே சொன்னாலும் கூட இதற்கு முக்கியமான காரணம் என்னங்கிறத நம்ம இதில் கொஞ்சம் பேசுவோம். இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் மக்கள் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். மக்கள் கூடுற இடத்துல அந்த கூட்டத்தினோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த இடத்துல நம்ம நிற்கணும் நிற்க வேண்டாங்கிறத நம்ம ஓன் செல்ஃப் டிசிஷனாகவே நம்ம எடுக்கலாம். குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் பெண்கள் அவளை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் நம்ம நின்று அந்த கூட்டம் க்ரௌடு ஏற ஏற வெளியில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சில அந்த பெண்கள் சொல்கிற காணொலியெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மக்கள் தன்னைத்தானே தேவையில்லாமல் ஒரு அறியாமையில் போய் சிக்கிக்கிட்டு இது ஒரு அரசியல் மாற்றமாக அரசியல் சுயநலத்துக்காக இந்த 40 பேர் மரணத்தின் மேல் அரசியல் செய்வதற்காக எல்லாரும் செய்கிறது எப்போவுமே ஏற்றுக்கிட முடியாது. இது ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கூடிய ஒரு செயலாக தான் அங்கே பார்க்க முடியுது. குறிப்பாக விஜய் அவர்கள் நேற்று இந்த இடத்துக்கு வரும்போது காலதாமதம் ஆயிடுச்சு, குறுகிய இடம், அதனால தான் லேட்டுங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதுமே கிட்டத்தட்ட 2-3 பேர் இறந்து அந்த இடத்துல கூட்டத்துக்குள்ளே ஒரு லெஃப்ட் சைடில் கிடக்கிறாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலீங்க, அதையும் பாருங்கள். அப்படி ஒரு சடலங்களை கிடக்காங்க, இறந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இறந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜயோட வாகனம் பக்கத்தில் இருந்து பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த இடத்துல தான் அவர் ஆதவ் அர்ஜுன் விஜய்கிட்ட இடையில போய் ஏறி போய் பேசுகிறார், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க வைக்காங்க, அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குறிப்பாக அந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கணும்? தாவேக்காவோட தொண்டர்கள் தான் கேட்கணும். அப்படி ஒரு அசம்பாவிதம், குழந்தைகளும் பெண்களும் மூச்சு விட முடியாமல் பக்கத்தில் படுத்து அந்த இடத்துல இறந்து கிடக்கூடிய சூழ்நிலை கிடக்கு. அதில் 4 பேர் ஏறி மிதிச்சு போறீடா, உங்களுக்குலாம் அறிவுங்கிறது இல்லையா? நீங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த இடத்துல குறுகிய நேரத்தில் ஒரு ப்ரிகாஷனாக ஒரு வேலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். அத்தனை பேர் கீழே விழுறான் மிதிக்கிறாங்க, அதை நிப்பாட்டணும் கூட சென்ஸ் கூட இல்லாமல் தான் தொண்டர்கள் நீங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட போகிறீங்க. அதில் என்ன அப்படி இருந்துச்சுங்கிறது நீங்கள் தான் இதில் சொல்லணும். களத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு பக்கம் போனால் கரண்டை கட் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏறி நிற்கிற இடம்லாம் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரும் ஜென்ரேட்டர் ரூம் அடித்து உடைக்கிங்க, இப்படிலாம் இருக்கீங்க. அதில் மேபி அந்த இடத்துல கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் இந்த எத்தனை உயிர் போயிருக்கும்? இதில் யாரையும் நியாயப்படுத்தவோ யாரையும் குற்றம் சொல்வதற்காகவோ அந்த பதிவு நாங்கள் போடலை. மக்கள் நம்ம உணர்ந்து நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி செய்யணும். தேவையில்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு நம்ம உயிர் போயிடுச்சு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கை குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க. அதெல்லாம் என்னடா பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு? தேவையில்லாமல் கொண்டு போய் வச்சு ஒரு ரசிகரை பார்க்க போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு போதுமான புரிதலுங்கிறதே உங்களுக்கு மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. தலைவரை தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு உண்மையிலே அவர் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அவர் ஒரு தலைவராக வரணும்னு நினச்சிங்கன்னா வாக்களிங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாதுகாப்போட போய் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்க. எதையுமே செய்யாமல் ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி போய் நின்றுட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி சொல்கிற வேலையை பண்ணாதீங்க. இப்போ இன்னொரு சில சொல்கிறாங்கன்னா காவல்துறை ஒரு 500 பேர் தான் அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இருந்தாங்க, அதனால தான் அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க. பொதுவாக இதை விட பல கூட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் கூடுகிற திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல இருக்குது. அத்தனை இடத்துலையுமே காவல்துறையும் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஊர்ஜிதமான ஒரு புரோட்டோக்கால் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல காவல்துறை என்ன சொல்லுதாங்க, 10,000 பேர் சொல்லி பெர்மிஷன் கேட்டாங்க, 60,000 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ காவல்துறையை மட்டுமே ஒரு இடத்துல குற்றமும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இது காவல்துறையோட பொறுப்பும் கூட. காவல்துறை நீங்கள் உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஒரு ஸ்டேஜ் கூட்டம் ஏற ஏற நீங்களும் ஸ்ட்ரென்த்தை கூட கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இல்லை உள்ளே வர்றவங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் அங்கே நுப்பாட்டலாம். ஏதாவது நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணியிருக்கலாம். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கும் இப்போ ஒரு வீர வழிபாடு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஏறுதுன்னா அங்கங்கே அந்த மாவட்டத்தில் கிளம்பக்கூடிய இடத்துல நீங்கள் நிப்பாட்டுறீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரியாவது செஞ்சுருக்கலாம். இப்போது காவல்துறையும் தன் பணியை சரியாக செய்யலைங்கிறதும் இதில் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்காக காவல்துறை சரியாக இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காவலர்கள் வீடியோவில் பார்க்குறோம், நிறைய அந்த
சடலங்கள் விழுந்து உல அவங்கள கூட்டு போய் ஆம்புலன்ஸில் கூட்டு போய் ஹெல்ப் பண்ணுறது, பண்ணுறக்கூடிய போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த குற்றத்துக்கு எல்லாருமே பொறுப்பேற்கணும். குறிப்பாக மக்களாகிய நாம் மட்டும்தான் இதுக்கு முழுக்க பொறுப்பே ஒழிய, ஒருத்தர் கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன், அவங்களுக்கு வேண்டாதவங்க செஞ்சுட்டாங்க, வேணுங்கிறவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இறந்த சடலங்கள் மீது அரசியல் பண்ணுவதை வந்து தயவு செஞ்சு எல்லா கட்சிகளும் அதை நிப்பாட்டுங்க. இது தேவையற்ற ஒரு விஷயம், நடந்துருச்சு. இனிமேல் இதை நடக்காமல் நம்ம எப்படி அடுத்து கடந்து கொண்டு போகணுங்கிறத ஒரு விஷயத்தை பாருங்கள். அரசியல் எல்லா தலைவர்களும் நேசிங்க. அதே நேரத்தில் அந்த தலைவர்களின் வழியில் போகக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக அவங்களோட பேச்சுகளையும் கேளுங்க. தலைவர்களும் வந்து இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார் 20 லட்ச ரூபா அந்த இறந்த குடும்பங்களாம் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நேற்று நீங்கள் மற்ற கட்சிகள் வந்து நிற்கிறதுக்கு முன்னால், ஏன் சிஎம் வந்து நிற்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கணும். நீங்கள் அங்கேருந்து வேகமாக வந்து போய் சென்னை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஆலோசனை பண்ணி வர வேண்டிய இடத்துல இல்லை. ஏன்னா நீங்கள் நடத்தின கூட்டம், நீங்கள் தான் அதுக்கு தலைவர். நீங்கள் அந்த இடத்துல நின்று உங்கள் தொண்டர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு கை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே செய்யாமல் மறுநாள் மதியானம் வரைக்கும் நிறைய டிஸ்கஷன்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டுடப்புக்காக சில விஷயத்தை வந்து பணத்தை கொடுத்துட்டா எல்லாமே திரும்பி வந்துருமானா அது கிடையாது. அதனால் இப்படி உள்ள போக்கை நீங்களும் தவிர்க்கணும். முழுக்க மக்களின் கவனக்குறைவினால் ஏற்பட்ட ஒரு பேரொரு இழப்பு தான் இது. அரசியல் வரலாற்றில் வந்து இப்படி ஒரு துயரம் வந்து தமிழக வரலாற்றில் எந்த அரசியல் களமும் சந்தித்ததில்லை. இது ஒரு பேர் ஆபத்தாக இருக்குது. தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து கொண்டாடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் உங்கள் உரிமை. இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நமக்கு தேவை நம்ம குடும்ப சேஃப்டி தான். இப்போ இந்த இறந்ததுக்கப்புறம் கணவனையும் பிள்ளைகள் இறந்து எத்தனை தகப்பனை இறந்த பிள்ளைகள் இருக்காங்க, 2 வயசு 3 வயசு பிள்ளைங்கள்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பாவம், என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. இப்படி தேவையற்ற இடங்களில் போய் நின்று நம்மளோட வாழ்க்கையை நீங்கள் தொலைக்காதீங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.